வாட்ஸ்அப்புக்கு மட்டும் மொபைல் டேட்டாவை எப்படி ஆஃப் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். ஸோ உங்க போன்ல பாத்தீங்கன்னா டேட்டாலாம் நீங்க ஆன் பண்ணி யூஸ் பண்ணலாம். எல்லா ஆப்ஸும் பாத்தீங்கன்னா ஒர்க் ஆகும். பட் வாட்ஸ்அப்புக்கு மட்டும் பாத்தீங்கன்னா அந்த மொபைல் டேட்டாவை எப்படி ஆஃப் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போலாம். மொபைலில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் ஆப் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதில் ஆப்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு மேனேஜ் ஆப்ஸை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணதுமே ஃபோனில் இருக்கக்கூடிய எல்லா ஆப்புமே லிஸ்ட் அவுட் ஆகும். அதில் வாட்ஸ்அப் ஆப்பை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா அங்கே டேட்டா யூசேஜ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இல்லை சம் மாடலில் பார்த்தீங்கன்னா மொபைல் டேட்டா அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு மாடலில் ஒவ்வொரு மாதிரி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா இதில் மொபைல் டேட்டா ஆனில் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் 2 சிம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட 2 சிம்மே ஷோ ஆகும். ரெண்டுத்துலையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இன்டர்நெட் யூஸ் பண்ணுறப்ப எல்லா ஆப்புமே பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் கிடச்சிட்டு இருக்கும். பட் வாட்ஸ்அப்புக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் போகாது. இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணனால வாட்ஸ்அப்புக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் பிளாக் ஆகிடும். இப்போது இந்த மாதிரி நம்ம பண்ணுறதுனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் இன்டர்நெட் போகாது. அதனால் வாட்ஸ்அப் நமக்கு ஒர்க் ஆகாத மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இன்டர்நெட் ஆஃப் பண்ணிவிட்டு இருக்கிறப்ப எப்படி வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய மெசேஜ் நமக்கு தெரியாது, நம்மளும் மெசேஜ் அனுப்ப முடியாது. ஸோ இந்த மாதிரி எப்படி ஒர்க் ஆகாமல் இருக்குதோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் ஃபோனில் வாட்ஸ்அப் இருக்கும். இப்போ உங்களுக்கு திருப்பியும் வாட்ஸ்அப்பில் இன்டர்நெட் நீங்கள் ஆன் பண்ண நினச்சிங்கன்னா இதே செட்டிங்ஸில் நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நார்மலாக நீங்கள் இன்டர்நெட் ஆன் பண்ணி யூஸ் பண்ணுறப்ப வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னா ஒர்க்காக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இப்போது எப்படி வாட்ஸ்அப்புக்கு மட்டும் எப்படி இன்டர்நெட் கனெக்ஷனை ஆஃப் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.